பிரெட் ரோஸ்ட்டு தான் செய்ய போகிறேன். எக்கு பால் மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு நல்லா அடிச்சுட்டு இந்த ப்ரெட்டை அதில் வச்சு அப்படியே முன்னும் பின்னும் போட்டு அப்படியே தோசை சட்டியில் போட்டுற வேண்டியதான். செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கங்க. ஒரு ப்ரெட் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட போகலாம். ரொம்ப சூடாக இருக்குது. Thank you for watching.